இது போகக்கூடாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு vlogs. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வேறு ரொம்ப அடிக்குது, மைக் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். தம்ப்நெயில் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என் முன்னாடி நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அது என்ன சர்ப்ரைஸ், ஏது சர்ப்ரைஸ், எப்படி பண்ண போகிறேன், என்ன வாங்கி தந்திருக்கேன், அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன் தான். ஆனால் அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்லாம் யாருமே தயவுசெய்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா என் முன்னாடி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. நானுமே வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவன் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலண்டைன்ஸ் டேயுமே கோல்டு வாங்கி தருவாங்க, நிறைய பேர் வந்து வெளியே கூப்பிட்டு போவாங்க, புதுசாக ஏதாவது ஒன்று காமிக்கணுங்கிறக்காக கூப்பிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து இது புதுசு கிடையாது. நாங்கள் நிறைய தடவை நிறையா கிஃப்ட் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அவளே எனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்கா. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். லவ் லைஃப்பில் அவள் எனக்கு அதிகமாக பண்ணியிருக்கா. மேரேஜ் லைஃப்பில் வந்து நான் அதை ஈக்குவல் பண்ணுங்கிறக்காக, ஈக்குவல் பண்ணுறது தாண்டி நிறையா பண்ணுங்கிறக்காக அவள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நேற்று கூட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா, நீ எல்லா ஃபங்க்ஷனுக்கு, எல்லா பர்த்டேலேருந்து எல்லா செலிப்ரேஷனுமே எனக்கு நீயே கிஃப்ட் பண்ணுறேன், நான் உனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா நீ எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அதான் உண்மை, உண்மையை சொல்லலாம், அதான் உண்மை. அவள் தான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. அவளுமே அப்போ எனக்கு எதுவும் கிஃப்ட் வேணாம், நீ தான் எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னா பரவாயில்ல, நான் வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக 1.25 வருஷமாக ஒரு பொருள் அவள் கேட்டாள். அது எப்படின்னா மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் கேட்டால். வீடியோ எடுக்கும்போது தான் இப்போ நாய்க்கு குழந்தை, சரி பரவாயில்ல. மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே அதை வந்து கேட்டுருந்தா. அப்போ என்னால் வாங்கி தர முடியல, ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பலாம் இல்லை, ஒரு 4000 தான். அந்த 4000 ரொம்ப பெருசாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் கஷ்ட காலத்தில் இருந்தோம். இப்போயுமே நாங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லை, கஷ்ட காலத்தில் தான் இருக்கும். அப்போ இருந்ததை விட இப்போ இருக்க லைஃபுக்கு வந்து ஒரு 4000ங்கிறது வந்து நான் கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் அந்த 4000 rupees வந்து நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதை தான் இப்போ நாங்கள் வாங்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறேன், கோல்டு கிடையாது, டைமண்ட் கிடையாது, பிளாட்டினம் கிடையாது, வெள்ளி கூட கிடையாது. அதையும் தாண்டி என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அது அவளுக்கு தெரியாது, நான் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ப்ளூ கலர் தான். இங்கே இருக்குடா, இங்கே இருக்கியோ. இதைதான் நம்ம இன்னைக்கு சர்ப்ரைஸா கொடுக்க போறோம் என் ஒய்ஃபுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு. ரொம்ப பெருசாவே இருக்கு, நானே படுத்துக்கலாம் உள்ள ஜாலியா. ஓ உள்ள வச்சுறீங்களா? இது 350 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். எடுக்கலாம். ரொம்ப பெருசு. அது கதல பெருசு. நான் முடிச்சுக்கிறேன். சீட்டு மட்டும் கீழே வைக்கிறேன். ஓ என்ன போடு, மாசுக்கு ஒரு போடு இதுதான் 200 பீஸ் போடு. என் போன்ல காசு இருக்கு, பேலன்ஸ் காசு அதுதான் இருக்குது. மீதி நான் உங்களோட போன் கூட காய்ஸ், நான் இப்போதான் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் அவளை வந்து வெளியே வரக்கூடாது, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு வந்துருக்கேன். கதவை லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வெளியே வச்சு தான் அந்த நம்ம அதை கொடுக்க முடியும். பார்த்தீங்களா என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வச்சு நம்ம தொங்க விட்டுறலாம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். கதவை லாக் பண்ணிட்டேன், உள்ளே இருக்காங்க அவங்க. மாறினதுக்கப்புறம் தான் வெளியே வரணும்னு, மாறினதுக்கப்புறம் நான் கூப்பிடுவேன், அப்போ வெளியே வரணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படா வச்சாங்க வந்துருமா? இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கு, அது இருக்கிற காரணம் இருக்கு. ஐயோ தூக்கி போய் மேலே வேற மாற்றணும். நம்ம சீலிங் வேற கொஞ்சம் ஹைட் அவளுக்கு 10 தெரியல, ஏன்னா செயின் எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. மாட்டி தூக்கி உட்கார வச்சுருவோம் நம்ம, அதனால ஏற முடியலண்ணா. ஏன்னா கரெக்டு தானே. சரி, டோர் லாக்கில் இருக்க மாதிரி சன்னமத்தோட வந்துருக்கோம். லாக்கில் தான் இருக்கு. பயப்படாத. எங்கே பிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கேதான். ஆனால் தாறுமாறான ஹைட்டாக இருக்குது.
எப்படி பண்ண போறேன்னு தெரியல. இது எதுல மாட்டுறது ஃபர்ஸ்ட்? இதுல மாட்டுறதா? இப்போ எட்டுமா? அத்தடா ஏதாவது குச்சி ஏதாச்சும் இருந்தாடா. ஐயோ எப்பாடி எவ்வளோ கஷ்டப்படுகிறது. இப்போ கரெக்டாக இருக்குமா? ஹைட்டு தானா? ரொம்ப ஹைட்டு. எப்படி இப்போதைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி விட்டு அப்புறம் போய் செயின் மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம். இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஹைட்டாக இருக்கணும். சரி செயின் மட்டும் கொஞ்சம் அதான் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உட்காந்து பார்த்தா இது வேற இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னாலே குதிச்சு உட்கார முடியுமான்னு தெரியல. அவனால் உட்கார முடியாது. தூக்கி உட்கார வச்சுட்டு பிடிச்சிருக்கலையான்னு கேட்டு இந்த செயின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு வாங்கி வந்துக்கலாம். சரிவா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிடிக்குமான்னு தெரியல. சரிவா? இதுல ரீல்ஸ் இருக்குவா? புரியல. துடைக்கிறதா? அதே இப்படி சொல்றேன். இப்படி பின்னாடி அரிக்குதுன்னு நினைச்சேன். பின்னாடி கண்ணை கட்டிட்டோம் சமயம். சரி நீ வச்சு நீ பார்த்து அந்த அளவுக்கு பெருசா இருக்குமாலாம் எனக்கு தெரியல. யாரா கதை சாப்பிட்டீங்களா? இல்லையா நீங்க பாட்டி நானா கூகுள் ஃபார்ம்ல சேர்ப்பேன். ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்டு போயிருக்கேன். நேரம் கையெல்லாம் இல்லையா? கண்டு ஓப்பன் பண்ணலாமா? பண்ணிடலாமா? 3, 2, 1. இதத்தான் லவ் பண்ணும்போதுல இருந்து கேட்டு இருந்தாங்க. இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. இது சங்கிலி வேற மேல இருக்கா? இன்னும் வாங்கணும் செயின். சரி உனக்கு ரைட்டா தூக்கி தூக்கி உட்காரக்கிறேன். உட்கார சொல்லமா? 3, 2, 1. ஏறி உட்காரு. என் மேல இருக்கு கப்புனு உட்கார்ந்திருக்காரு. ஓகே சாஞ்சுக்கோ. சாஞ்சுக்கோ. நல்லா இருக்கு. கம்ஃபர்டபிளா? வலிக்கிறதுக்கு தந்துற 7 விழுந்துரும். 5 இருக்கு. ஆட்டிடா. புடிச்சிருக்கா? சவையா இருக்கு. நானா உனக்கு எதுவுமே பண்ணல. அப்படி நான் உனக்கு ஏதாவது கிடைச்சதான் பண்றேன். காசு இல்ல. காசு எல்லாம் நீ தான் வச்சிருக்க. நிறைய பேர் மண்டல் உனக்கு ஓகே தானே? நான் உட்காந்து பார்த்து வாங்கிட்டு வந்தது 400 கிலோ தாங்க. 400 கிலோ பிடிச்சிருக்கா? ஆனா இது போய் பெரிய கடையில வாங்கிட்டேன். நானே நீலம்பூர்ல தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கடையில பரவாயில்ல. அங்க பார்த்தா நான் உன்கிட்ட கேட்பேன். அங்க பார்த்தா நான் கேட்பேன். சொன்னேன்ல வாங்கி தருவேன். ஒவ்வொரு தடவை லவ் பண்ணும்போது திருப்பூர் கொண்டு விடும் போதும் அந்த தூரி அப்படின்ட்டே இருப்பா. தூரி ஆனா அப்ப பண்ண முடியல. இப்பதான் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன பண்றது? இப்பதான் கிடைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோல்டு அது இதுலலாம் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் முன்னாடி ஆசைப்பட மாட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு செயின் வாங்கி வந்து கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன்.
இது இது தூரி தான். இது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ட்ரெண்ட்லயே நிறைய பேர் வீட்ல பார்த்து சொல்ல போனா நிறைய பேர் இந்த கமெண்ட்ல ரீசன் என்ன சொல்றீங்கன்னா, ஏன்னா வேலன்ஸ் டே வருது, கிஸ் டே, ஹக் டே, அது இதுன்னு போட்டுருக்கேன், நீங்க சாக்லேட் கொட்டுற அது இதுன்னு போடுற, ஒரு தங்கம் வாங்கி போடுற உனக்கு இது இல்லையாடா, ஒரு தங்கம் மோதிரம் தங்க செயின் வாங்கி போடலாம். எத்தனை பேர் உங்களை மாதிரி வீடியோ போடுறவங்க தங்கத்துல வாங்கி போடுறாங்கன்னு சொல்றாங்க. தங்கத்துல போடுறதோட நிலத்துல போட்டாதான் அதோட மதிப்பே. அதுக்கு நான் ஒரு சொல்லிக்கிறேன். தங்கத்துல வந்து அவன் முன்னாடிக்கு அவன் வாங்கி போடுறான், உன் முன்னாடி நீ தங்கத்துல வாங்கி போட மாட்டேன்னு கேக்குறீங்க. அவன் முன்னாடிக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணுவாங்க. அவன் முன்னாடி பிடிச்சது வந்து என் முன்னாடி வாங்கி வந்து கொடுக்க முடியாது. என் முன்னாடி இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால வாங்கி வந்து கொடுக்குறேன். எப்ப எது பண்ணணுமோ அப்ப பண்ணி. ஆனா நான் என்ன திரும்ப நினைச்சேன், இதோ வாங்கிட்டு வர நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு பெரிய பொம்மை, அதான் டெடி பேர் வாங்கி வந்து கொடுத்தீங்க. அது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பெரிய பொம்மை நான் உங்ககிட்ட இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கேன், பாண்டா பொம்மை வாங்கி அதை வாங்கிட்டு வருவியோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆல்ரெடி பொம்மை நிறைய இருக்கு, அதனால வந்து இருக்கும் இன்னொன்னு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரி ரொம்ப வருஷமா கேட்டே இருக்கா. பாவம் ஏங்கி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா கேட்டிருந்தேன். இவளுக்கு இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இதெல்லாம் நான் இவகிட்ட தான் நோட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது நம்ம பண்ற வரைக்கும் அவன் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒன்றை பார்க்கும்போது அவன் ஏங்கிட்டே இருப்பான். அது எனக்கு தெரியும், ஏன் பண்ண முடியல நம்மளால யோசிச்சிட்டே இருப்பேன். என்னைக்காச்சும் ஒரு பண்ணிருக்கோமே நான் நம்பிக்கையில இருப்பேன். இன்னைக்கு பண்ணிட்டேன். இதுதான் என்னால முடிஞ்ச சர்ப்ரைஸே. பண்ணிட்டு சரி உட்கார முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. சரி வாங்கிடலாமா? இல்ல அவங்க 12 அடி சீலிங்க வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. நான் 12 அடி சீலிங் சரி நம்ம அவ்வளவுதான் இருக்கும் சொல்லி வந்தேன். இது 20 அடிக்கு மேல இருக்கும். எவ்வளவு வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் தூங்குவேன் சாப்பிடுவேன். அந்த ஸ்டாண்டோட வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். ஸ்டாண்ட சும்மா வச்சு நீ பாட்டு டம்முக்கு யாருன்னா கவுந்து விழுந்துரும். எதுக்கு ஏதாவது வீட்டுக்குள்ள மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும். ஓகேவா கம்ஃபர்டபுளா இருக்கா? இதெல்லாம் ஓகே ரெஸ்பான்ஸ்லாம். ப்ளூ கலர் தானே பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆமா ப்ளூ கலர் உனக்கு பிடிக்கிறனால எனக்கு பிடிக்கும். அதான் போனே ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிச்சு. ப்ளூ கிரீன் இருக்குறது எனக்கு பிடிக்கும். அதான் பிடிக்கலையா? கிரீன் எனக்கு பிடிக்காது. கிரீன் பிடிக்காதா? ப்ளூ பிடிக்கும்ல? இது ஓகே. ப்ளூ கலர் ப்ளூ வித் ஒயிட் தான் பார்த்தேன். அவங்க வந்து குடோன்ல போய் பார்க்கணும், அங்கதான் போட்டுனாங்க. குடோன் கிளீன் மீடியம்ல பின்னாடி இருந்துச்சு. இல்ல இது நல்லா இருக்கு. எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்ல. இல்ல இன்னொன்னு பண்ணலாம் தெரியுமா? ஆமா ஒரு சுத்தி விடலாம். நீ ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கே தெரியும். ஓகே நீங்க உங்க லவ்வருக்கு இல்ல ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு இல்ல உங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு லவ்வா ஒரு கிஃப்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் முன்னாடிக்கு என்னால இதுதான் முடியும். அவளுக்கு மனசுல பிடிச்சது எப்படி அங்கெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும். நீலம் கூட 4000. ஐயோ செயின் இது பெட் எல்லாமே சேர்ந்து 4000. அந்த அக்கா வந்து நம்மளுக்கு நீ அடிக்கடி வந்து வாங்கறீங்களப்பா அவங்க கம்மி இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3000 அதான் பொம்மை வாங்கி தந்துருவாங்கல்ல 3500க்கு வந்து அடிக்கடி என்ன வாங்குறீங்க? அடிக்கடினா முதல்ல இப்போ பொம்மை வாங்கி தரேன். அதுக்கு அடிக்கடின்றாங்க எதுக்கு மென்ஷன் பண்றாங்க? அது போறப்பல கேப்பம்ல ரேட் எவ்வளவுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதான் அந்த அக்கா வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க 3500 கொடுத்தாங்க. இதெல்லாம் 1500 இருக்கு. அது இப்படி மாட்டி விட்டு தான் கீழே பின்னாடி விழுந்துருப்பால அதை வாங்கிட்டு வந்துருந்தான். பின்னாடி விழுந்துருப்பேன் இறங்கி வாய் பேசினதுக்கு உங்க எப்படியே விட்டுல போயிருவேன். ஓகே கலாய்ச்சேன். மத்தபடி பிடிச்சிருக்கு. थैंक यू. லவ் யூ. லவ் யூ. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். காலையில வீடியோ போட்டு தூங்கிட்டு இருந்தா தூங்குமுஞ்சியோட எழுதி. ஆமா தூங்குமுஞ்சியோட எழுப்பி ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லிருந்தேன். தூங்குமுஞ்சி ஏ முதுகு வலிக்கு நல்லா இருக்கு. முதுகு வலிக்கு நல்லா இருக்கு. இதுலயே படுத்து தூங்கி நைட்லாம். நானும் தம்பி பெட்ல படுத்துக்கிறோம். நீங்க படுத்து தூங்கி. ஓகே நிறைய தூங்கிருக்கேன். வலிக்கிட்டு வந்து கீழே விழுகாம இருந்தா சரி. ஓகே சரி நம்ம போய் உள்ள மாட்டி பார்ப்போம். உள்ள என்ன ஹைட் வருதுன்னு பார்க்கலாம். நான் உள்ள மாட்டி பார்ப்போமா? உள்ள இதோட ஹைட்டா இருக்காங்க. இதே ஹைட் சீலிங்கா உள்ள இதே ஹைட் சீலிங் தான். ஓகே எங்களை முடிச்சுக்கலாமா? வேலண்டைன்ஸ் டேக்கு என் முன்னாடி நான் வந்து இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க என்ன கிஃப்ட் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த வீட்டுக்கு வந்தோனையும் அந்த கொக்கி பாரு நம்ம தூரி வாங்க மாட்டோனே கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ் கொடுக்க வரும்போதே வந்து சொன்னேன் எப்படா வாங்கிட்டு தூரி இப்பதான் வாங்கி தரணும் இருக்கு. என்னால முடியுமா அப்பதான் வாங்கி தர முடியும். வாங்கி கொடுத்தேன். நீங்க எப்படி வேலண்டைன்ஸ் டே என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க ஆளோட ஐடியில டேக் பண்ணி யாரும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை அப்படியே ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்டுல மாட்டிக்கிங்க கமெண்ட்லாம் பண்ணிக்கிங்கனாலதான் அப்படின்னு. எங்களால யாருக்கும் எந்த இடையூறும் வர வேண்டாம். வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்ல ரெகுலரா நோட்டிபிகேஷன் உங்க போன் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டாடா பை. பை.